Ave Maria, gratia plena, Dominus tecum. இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாத ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே குவாதலுப்பே அன்னையினுடைய அந்த ஒரு காட்சியை குறித்து நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த குவாதலுப்பே அன்னை என்று சொல்லுகின்ற பொழுது எப்படி நம்முடைய இந்தியா நாட்டிலே வேளாங்கண்ணி அன்னையினுடைய காட்சியை குறித்து நாம் ஒவ்வொருவரும் வியப்பில் ஆழ்ந்து மகிழ்ச்சியோடு பிறரிடம் பகிர்கின்றோமோ, அதுபோல லத்தீன் அமெரிக்க நாடுகளிலே, குறிப்பாக மெக்சிகோவிலே இந்த குவாதலுப்பே அன்னையினுடைய காட்சியை குறித்து மக்கள் ஒவ்வொருவரும் வியப்பில் ஆழ்ந்து மகிழ்ச்சியோடு பறைசாற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த குவாதலுப்பே அன்னை என்று சொல்லுகின்ற பொழுது புனித யுவான் தியாகோ என்ற அந்த ஒரு புனிதரினுடைய அந்த வாழ்வோடு இணைந்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது. யுவான் தியாகோ இந்த டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி 1531ஆம் ஆண்டு ஒரு குன்று வழியாக திருப்பள்ளிக்காக செல்வதற்கு கடந்து செல்லக்கூடியவராக இருக்கின்றார். அவ்வாறு கடந்து செல்லுகின்ற பொழுது அந்த இடத்திலே ஒரு குறிப்பிட்ட இசையை அவர் கேட்கக்கூடியவராக இருக்கின்றார். இசையோடு ஒரு பெண்மணியினுடைய குரலையும் கேட்கின்றார். கேட்டு அந்த குன்றினுடைய அருகிலே செல்லுகின்ற பொழுது அன்னை மரியாள் அவருக்கு காட்சி கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அந்த காட்சியிலே அன்னை மரியாள் அவரிடம் சொல்லுகின்றார், ஆயரிடம் சென்று இந்த மெக்சிகோவிலே எனக்காக ஒரு திருத்தலத்தை கட்ட வேண்டும், ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் பணித்ததாக ஆயரிடம் சென்று சொல் என்று அவரை பணிக்கின்றார். இவரும் ஓடோடி சென்று ஆயரிடம் செல்லுகின்றார். இப்படி அன்னை மரியாள் அவருக்கு ஒரு ஆலயம் கட்டுவதற்கு சொல்லுகின்றார் என்ற உடனே இந்த காட்சியை குறித்து அந்த ஆயர் நம்பவே இல்லை. மறுநாளும் செல்லுகின்றார். மறுநாளும் சென்று ஆயரிடம் சொல்லுகின்றார், அன்னை மரியாள் அவர் காட்சி கொடுத்து ஒரு ஆலயத்தை கட்ட சொல்லுகின்றார் என்று. ஆனால் ஆயர் நம்பவில்லை. மீண்டுமாக ஆயரிடம் செல்லுகின்றார். சென்ற பொழுது ஆயர் தெளிவாக சொல்லுகின்றார், இதற்கான ஒரு அடையாளத்தை அன்னை மரியாளிடம் கேட்டு கொண்டு வா என்று சொன்ன உடனே இவரும் மீண்டுமாக அன்னை மரியாளை நோக்கி செல்லுகின்றார். அன்னை மரியாளிடம் சொல்லுகின்றார், இப்படி ஆயர் ஒரு அடையாளத்தை கேட்கின்றார், இது காட்சிக்கு ஒரு அடையாளத்தை கேட்கின்றார் என்ற உடனே அன்னை மரியாள், நாளை உனக்கு இந்த அடையாளமானது கொடுக்கப்படும் என்று சொல்லி அவரை அனுப்பிவிடுகின்றார். ஆனால் அடுத்த நாளில் செல்வதற்கு அவரால் முடியாமல் போய்விடுகின்றது. ஏனென்றால் அவருடைய மாமா உடல்நல குறைவால் இருக்கின்றார். உடல்நல குறைவால் இறந்துவிடக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடியவருக்கு இந்த கடைசி திருவருட்சாதனத்தை கொடுப்பதற்காக அவர் அந்த குருவை நாடி செல்லக்கூடியவராக இருக்கின்றார். இந்த தருணத்திலே அன்னை மரியாள் மீண்டுமாக இவருக்கு காட்சி கொடுத்து, உன்னுடைய மாமா இறக்க மாட்டார், நீ இப்பொழுது அந்த குன்றினுடைய மேலே சென்று குன்றிலே அருமையான மலர்கள் பூத்திருக்கும், அவற்றை பறித்து கொண்டு வா என்று அன்னை மரியாள் இவரை பணிக்கின்றார். ஆனால் இவர் என்ன நினைக்கின்றார், அந்த இடத்துல எப்படி பூக்கள் பூக்கும், அந்த குன்றிலே பூக்கள் பூப்பதற்கு வாய்ப்பே இல்லையே என்று அவர் தன்னையிடமே கூறிக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். இருந்தாலும் அன்னை மரியாள் சொன்னதற்கிணங்க அந்த குன்றை நோக்கி செல்லுகின்றார். அந்த குன்றிலே பார்க்கின்றார். பார்த்த இடத்திலே அருமையான மலர்களால் பூத்து குலுங்கக்கூடிய விதத்திலே இருக்கின்றது. அந்த மலர்களை தன்னுடைய போர்வையிலே பறித்து கொண்டு வரக்கூடியவராக இருக்கின்றார். பறித்து கொண்டு வந்து அன்னையிடம் காண்பிக்கின்றார். அன்னை இதை ஆயரிடம் கொண்டு செல் என்று சொல்லுகின்றார். அதை ஆயரிடம் கொண்டு செல்லுகின்ற பொழுது ஆயருக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. அவர் கொண்டு சென்ற அந்த போர்வையிலே அன்னை மரியாளினுடைய உருவமானது பொறிக்கப்பட்ட நிலையிலே இருந்தது. அந்த அன்னையினுடைய அந்த படம்தான் குவாதலுப்பே அன்னையாக இன்றளவும் கூறப்படக்கூடியதாக இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, இவ்வாறு மேலான ஒரு காட்சியை கொடுத்து அன்னை மரியாள் மெக்சிகோவிலும் லத்தீன் அமெரிக்க நாடுகளிலும் புகழ்பெற்ற அன்னையாக குவாதலுப்பே அன்னை என்ற பெயரோடு விளங்கக்கூடிய இந்த அன்னையினுடைய அந்த பரிந்துரையை நாமும் நாடுகின்ற பொழுது நம்முடைய வாழ்விலும் நலத்தாலும் வளத்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கும். அத்தகைய வாழ்வை அன்னை மரியாளினுடைய பரிந்துரை வழியாக நிறைவாக பெறுவோம்.